ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் கிறிஸ்டல் கிச்சன். சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்பவே பொருத்தமான பொட்டேட்டோ மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த ரிக்வெஸ்ட், ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 5 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு கட் பண்ணுறதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். 1 கப் மைதா, 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடருக்கு பதிலாக நார்மல் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உருளைக்கிழங்கு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம உருளைக்கிழங்கு மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. திருப்பி விடும்போது கொஞ்சம் கவனமாக திருப்பி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கடலை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸாக இருக்கும். இப்போ ஆயிலில் நல்லா சலசலப்பாக அடங்கிருச்சுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை எடுத்துடலாம். 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 200 ml தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண 4 பல் பூண்டு, பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் பொடியாக கட் பண்ண 1 ஆனியன், 1 கேப்சிகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் க்யூப் சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா ஆனியனோட க்ரன்ச்சினஸ் குறைஞ்சிரும். 2 நிமிஷம் கழித்து நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் சாஸ் எல்லாம் கலந்தோல அந்த கலவையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்டாக மொறுமொறுன்னு சாஸோட ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருந்தது. 1 ஸ்பூன் சர்க்கரை ஃப்ளேவருக்காக, கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான பொட்டேட்டோ மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அபிப்பிராயத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.